அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஒவ்வொரு சட்டங்களா, முக்கியமான சட்டங்களா பார்த்துட்டு வரோம். அதுல இந்திய சட்டம் 1784ல இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அப்படின்றவரு இந்தியாவுக்கான வரைவு மசோதாவை தயாரிக்கிறார். இந்த மசோதா 1784ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. அதற்கு அப்புறம் தான் அந்த பிட் இந்திய சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த பிட் இந்திய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருக்குல்ல, அதுல இருக்கிற குறைபாடுகளை நீக்குவதற்காக கொண்டு வரும் சட்டம் தான் என்னது, இந்த பிட் இந்திய சட்டம். இந்த பிட் இந்திய சட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பது. ஒண்ணு இந்தியாவில சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பது, இரண்டாவது பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்குவது அப்படின்ற 2 நோக்கங்களுக்காக தான் இந்த பிட் இந்திய சட்டம் 1784 கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னா, 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்தப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம எது ஒழுங்குமுறை சட்டம் 1773ல என்ன கொண்டு வந்தாங்க, ஆலோசனை குழு கொண்டு வந்தாங்க. அதாவது 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு கொண்டு வந்தாங்களா. இங்க என்ன பண்றாங்க, 1784 பிட் இந்திய சட்டத்துல 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்ற ஒண்ணு உருவாக்குறாங்க. உறுப்பினர்கள் இங்கிலாந்து அரசால நேரடியா நியமிக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் குழுவுல எந்த மாற்றமும் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலைமை ஆளுநருக்கு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொன்னோம்ல, 1773ல 4 உறுப்பினர்கள் நியமனம் பண்ணாங்கன்னு, அதுல 4ல இருந்து 3 உறுப்பினர்களா குறைச்சிடுறாங்க. குறைச்சதுக்கு அப்புறம் இயக்குனர் குழு வணிக நடவடிக்கைகளுக்கும், கட்டுப்பாட்டு வாரியம் அரசியல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயக்குனர் குழுவின் கீழ் வணிக நடவடிக்கைகள் செஞ்சிருக்காங்க, கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் என்ன பண்றாங்க, அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. அதனால இது இங்க என்ன இருக்குன்னா, ஒரு இரட்டை ஆட்சி தன்மை நிலவுது. அதுக்கப்புறம் அரசின் பிரதிநிதியாக யாரு, கட்டுப்பாட்டு வாரியம். ஏன்னா கட்டுப்பாட்டு வாரியத்தை 6 பேரை நியமிச்சது யாரு, பிரிட்டிஷ் அரசாங்கம். வணிக குழுவின் அடையாளமாக இயக்குனர் குழு யார் நியமிக்கிறா, நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் நியமிக்குது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் செய்த பகுதிகள் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இந்த பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் எந்த சட்டத்தின் கீழ் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பிட் இந்திய சட்டம் 1784. அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க 1786. காரணம் என்ன அப்படின்னா, காரன் வாலிஸ் பிரபு ஆளுநராக வரதுனால. ஏன்னா காரன் வாலிஸ் ஆல்ரெடி இங்கிலாந்துல யார், இங்கிலாந்துல அவர் ஒரு பெரிய குறுநில மன்னர் மாதிரி, ஜமீன்தார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் ஆளுநராக இங்க வர்றதுனால அந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வருவாங்க. என்ன மாற்றம், அதாவது ஆளுநருக்கு அதிகமான அதிகாரம் வழங்கப்படுவதற்காக கொண்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருப்பார்ல, அவருக்கு அதிகமான அதிகாரம் இருக்காது. அதிகாரம் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆலோசனை குழுவோட தான் அதிகமான அதிகாரம் இருக்கும். ஸோ இந்த பிட் இந்திய திருத்த சட்டம் 1786 படி ஆலோசனை குழுவின் முடிவினை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்படுது. தலைமை ஆளுநரை யார் நியமிக்கிறார், காரன் வாலிஸ் அப்படின்றவர் நியமிக்கப்படுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் மற்றும் கமாண்டோ இன் சீஃப் அப்படின்ற பதவிகளை ஒன்றிணைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மிகுந்த அதிகாரங்களுடன் நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, காரன் வாலிஸ் பிரபு. ஓகேங்களா. அடுத்த பட்டய சட்டம் என்ன அப்படின்னா, 1793 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை மேலும் 20 ஆண்டுக்கு நீடிக்கிறதா இந்த 1793 பட்டய சட்டத்துல குறிப்பிட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் சமய பிரச்சாரமோ மத மாற்றமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டய சட்டம் 1793ல குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தடையற்ற வர்த்தகத்தில் கம்பெனி ஈடுபடக்கூடாது. தடையற்ற வர்த்தகம் அப்படின்னா, இந்த பொருள்களை வாங்கணும் அப்படின்னா அந்தந்த பொருள்களை மட்டும்தான் வாங்கி வணிகம் செய்யணும், எந்த பொருளை வேணாலும் வாங்கி வணிகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் பட்டய சட்டம் 1793ல குறிப்பிடும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷ்லயும் ஒரு சில பொருட்கள் இருக்கு. ஓகேங்களா, பிரிட்டிஷ்ல ஒரு சில பொருட்கள் இருக்கு, அந்த பொருட்களுடைய விலை அதிகமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இங்க சொல்லணும்னா, இப்ப நம்ம பகுதியில அரிசி பாத்தீங்கன்னா 1 கிலோ நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே அரிசி ஃபாரின்ல எங்கேயாவது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா, அப்ப அந்த பொருட்களை வாங்கினது இங்க எவ்வளவு விற்பாங்க, 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்கல்ல. அப்ப இந்த உள்நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருட்களுடைய விலை கம்மியாக்கணும் இல்லையா. ஸோ அதனால அதை உற்பத்தி பண்றவங்களுக்கு லாபம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் இல்லையா. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க, தடையற்ற வர்த்தகத்துல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த காணொலியில நம்ம பட்டய சட்டம் 1813, 1833, 1853 3 பட்டய சட்டங்களையும் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.